வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் iTel, அதாவது இந்தியன் பிராண்ட், இவங்க பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8000 ரூபாய் பட்ஜெட்டில், குறைந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் போட்டிருக்காங்க விஷன் 3 டர்போன்னு போட்டிருக்காங்க. கவரை பார்த்தீங்கன்னா 3GB + 3GB ரேம் போட்டிருக்காங்க. டர்போ ரேம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது 6GB ரேம் வச்சு 8000 ரூபாய்க்கு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்களான்னு ஆச்சரியமாக இருக்குது. என்ன தான் இந்த பெட்டியில் இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன வசதி இருக்குது, எப்படி இருக்குது, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டானு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. 6GB ரேம்னு சொல்லிட்டு பெரிய எழுத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை தவிர ஃப்ளையரில் சிம் எஜெக்டர் இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளாடி பாருங்கள், ஃபோனுக்கான கேஸு டிபியூ கேஸ் தான். அப்புறம் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. டேட்டா கேபிள் நார்மல் குவாலிட்டியில் தந்திருக்காங்க. அப்புறமா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இருக்குது. தென் இன்னொரு கார்டு இருக்குது, விஐபி ஆஃபர்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபோனை நம்ம வாங்கிடலாம், 8000 ரூபாய் கொடுத்து ஃபோனை வாங்கிடலாம். ஃபோன் வாங்கினதுக்கப்புறமா இன்கேஸ் நம்ம கெட்ட நேரத்துக்கு ஃபோனோட ஸ்க்ரீன் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம், கீழே விழுந்து ஸ்க்ரீன் நொறுங்கி போயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, வாங்கி 100 நாளுக்குள்ளாடி இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரீயாக ஒரு வாட்டி ரிப்ளேஸ் பண்ணி தந்துடுவாங்க. எந்த காசும் கிட்ட வாங்க மாட்டாங்க. அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பிளானை பற்றி, இந்த ஆஃபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, இனி ஃபோனை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடை பாருங்கள். அதாவது பாலிஷ் பண்ணி அழகாக ஜொலின்னு ஜொலிக்குது. பிளாஸ்டிக்கான்னு தெரியலை, கிட்டத்தட்ட கன்ஃபியூஷனாக இருக்குது. பேக் சைடு பார்க்குறது நல்லா பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது பவர் பட்டன் தந்திருக்காங்க. இன்னொரு சைடில் சிம் போடுற ஸ்லாட் தந்திருக்காங்க. அப்புறம் கீழ் சைடில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்பி போர்ட்டு, ஸ்பீக்கரு, மைக்கு, ஆடியோ ஜாக் இதில் இருக்குது. அப்புறமா மேலே எதுவும் கிடையாது. அப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு பேக் சைடில் தந்திருக்காங்க. இனி இந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சுப்போம். இதில் உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. அதாவது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜராக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட 18 வாட் சார்ஜர் இல்லைனா நீங்கள் நம்ம கார்ட் குயிக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃபரில் உங்களுக்கு சார்ஜர் கிடைக்கும். சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணணும்னா அந்த சார்ஜரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 இன்ச்சில் தந்திருக்காங்க. அதாவது சென்டிமீட்டர் படி பார்க்க போனால் 16.76 சென்டிமீட்டர். ஐபிஎஸ் டிஸ்பிளே தான். 5000 mAhல பேட்டரி தந்திருக்காங்க. ஏஐ பவர் மாஸ்டரோட வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நான் சொன்ன மாதிரி 18 வாட் வரும்போது அது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டட் தான். இதுக்கப்புறமா 64GB ரோம் தந்திருக்காங்க. அதாவது ஸ்டோரேஜ் 64GB தந்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 லோட் பண்ணியிருக்காங்க. 11னா கஸ்டமைஸ் தான். கூகுள் கிட்டே இருந்து பண்டில் வாங்கினதுக்கப்புறம் இதில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. மெனுக்குள்ளாடியெல்லாம் போகும்போது அதாவது ஈஸியாக யூஸ் பண்ணுறது மாதிரி தான் தந்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி கொட்டை எழுத்தில் 6GB ரேம்னு போட்டிருந்தாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது என்ன வருதுன்னா, ஃபிசிக்கலாக 3GB ரேம் இருக்குது, விர்ச்சுவலாக 3GB தராங்க. பை டிஃபால்ட்டாக 1GB இருக்கும். 3+1. இன்னும் உங்களுக்கு 2GB வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு எனக்கு 3GB விர்ச்சுவலாக வேணுங்கிறத செட் பண்ணிட்டீங்கன்னா 3+3ன்னு கிடைக்கும். அதாவது விர்ச்சுவல் ரேமை சேர்த்து தான் 6GBன்னு சொல்ல வராங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த மட்டும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். 2 கேமரா தான் ஃபிசிக்கலாக இருக்குது, 1 டம்மி, அதை ஃபில் பண்ணுறதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒரு கேமரா. நண்பா, 2 விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஒன்று ப்ராசஸர், 8 கோர் கொண்ட ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த மட்டும் பேக் சைடில் தந்துருந்தாங்க. நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அது எப்படி அன்லாக் ஆகுதுங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள், லாக் பண்ணுறேன். லாக் பண்ணதுக்கப்புறமா வைக்கும்போது இங்கே பாருங்கள், கொஞ்சம் டிலே தெரியுது. இங்கே பார்க்கும்போது தெரியும் அந்த டிலே இருக்குது. அப்புறம் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது எப்படி வருங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சாம்பிள் பாருங்கள், இந்த சாம்பிள் பாருங்கள், இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த சாம்பிளும் பார்த்து வச்சுக்கோங்க, ஐடியா கிடைக்கும். இனி செல்ஃபி பார்த்துக்கலாம். இந்த ஃபோட்டோ பாருங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. நான் போர்ட்ரேட்டுக்கு மாற்ற போகிறேன், மாற்றிட்டேன். நண்பா, இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஓட விட்றேன், பார்த்துக்கோங்க. 8000 ரூபாய்க்கு பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டி, அப்புறம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில்
இருக்கிற ஆட்களுக்கு சேலரி கொடுக்கணும், பெரிய ஒரு ப்ராசஸே இருக்குது. அதுலேருந்து இன்னொருத்தங்களுக்கு வரும், டிஸ்ட்ரிபியூஷன் வரும், அங்கேருந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு வரும், சேல்ஸ் சேனல், அப்படி நிறைய இடங்கள் இருக்கிறனால இந்த பட்ஜெட்டுக்கு கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயம். எல்லா பெரிய பிராண்டும் இந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் ஃபோனெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எப்படி இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கான நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.